வணக்கம் மக்களே, இது எனது ஓப்பன் சேலஞ்ச். தைரியம் இருந்தால் சொல்லுங்க. அதிமுகவுக்கு முதல்வர் ஸ்டாலின் பகிரங்க சவால். இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த அரசு விழா ஒன்றில் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்துள்ளார். அப்போது பேசிய அவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். ரிஷி வந்தியத்தில் ரூபாய் 6.50 கோடி மதிப்பில் ஊராட்சி ஒன்றிய கட்டிடம் கட்டப்படும் என்றும், உளுந்தூர்பேட்டை அரசு கல்லூரிக்கு ரூபாய் 18 கோடியில் புதிய கட்டிடம் கட்டப்படும் என்றும், உளுந்தூர்பேட்டை வட்டத்தில் 50 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 10 கோடியில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்றும், திருக்கோவிலூர் அருகே ரூபாய் 5 கோடி மதிப்பில் சேமிப்பு கிடங்கும் அமைக்கப்படும். கல்வராயன் மலைப்பகுதிக்கு மகளிர் விடியல் பயண திட்டம் விரிவுபடுத்தப்படும். கள்ளக்குறிச்சியில் ரூபாய் 120 கோடியில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் குடியிருப்புகள் கட்டப்படும். சங்கராபுரம் அருகே துணை மின் நிலையம் அமைக்கப்படும். சின்னசேலம் வட்டத்தில் ரூபாய் 3.9 கோடி மதிப்பில் புதிய தீயணைப்புத்துறை கட்டிடமும் கட்டப்படும். தொடர்ந்து பேசிய அவர், இந்தியாவிலே தமிழ்நாடுதான் தனிக்காட்டு ராஜா, அனைத்திலும் தமிழ்நாடுதான் லீடர். இந்தியாவில் அதிக அளவில் ஆலையில் பெண்கள் பணிபுரிவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலே அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கிய மாநிலம் தமிழ்நாடுதான். அது மட்டுமல்லாமல் வேலை, கல்வி, வளர்ச்சி, விளையாட்டு, பொருளாதார வளர்ச்சி என அனைத்து துறைகளிலும் முன்னோடியாக தமிழ்நாடு தனிக்காட்டு ராஜாவாக உள்ளது. சிறந்த பொது போக்குவரத்தை கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாடுதான் இருக்கிறது. 4 ஆண்டுகளில் 4000 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூச்சு வாங்கும் அளவுக்கு இவ்வளவு மேஜர் சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் சாதனைகள். ஒன்றிய அரசு வெளியிடும் அறிக்கைகளில் நம்பர் 1 தமிழ்நாடு தான். இதில் 5% அதிமுக ஆட்சியில் நடந்தது. இது ஓப்பன் சேலஞ்ச். தைரியம் இருந்தால் சொல்லுங்க. 5% சொல்லுங்க. 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் பால் போன தமிழ்நாடு இன்று திராவிட மாடல் அரசின் 4 ஆண்டுகளில் துள்ளி குதித்து எழுந்துள்ளது. இனி எப்போதுமே ஏறுமுகம்தான். ஆனால் இதை எதையுமே எதிர்பார்க்கவும் மாட்டோம். செய்திகளை படிக்க மாட்டோம். தமிழ்நாட்டு சாதனைகளை பற்றி வாய் திறக்க மாட்டோம் என்று சிலர் இருக்கின்றனர் தமிழ்நாட்டில். நீங்கள் இப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இருங்கள். நாங்கள் அடித்து தூள் கிளப்பி போய்கொண்டிருக்கிறோம். திராவிட மாடல் அரசின் சாதனைகளின் மகுடமாக 2026 தேர்தல் மக்கள் அளிக்கப் போகும் தீர்ப்பு உங்களுக்கு ரியாலிட்டி செக்காக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.